தமிழகத்தில் பல லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் திருச்செங்கோடு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட படிவம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 97 லட்சம் வாக்குகளுக்கு மேலே நீக்கியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் படிவங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனாலுமே இது ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு குறுகிய காலக்கெடு கொடுத்துருக்கணும். ஏன்னா எல்லாருமே அன்றாட வாழ்வாதாரத்தை நோக்கி ஓடக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்து குறுகிய அவகாசம் கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாரும் இதில் பயனடைஞ்சிருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம்தான். இறந்து போனவங்களை நீக்கியிருக்காங்க. ஒரே ஊர்ல இருந்துக்கிட்டு மற்றொரு ஊர்ல வாக்குல இருக்காங்க, அவங்கள நீக்கியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயம்தான். இது அமல்படுத்துனது மிகப்பெரிய குற்றம் இருக்கு. ஆனா பீகார்ல எப்படி குறுகிய நாட்கள் மட்டுமே கொடுத்து கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகளை எடுத்தாங்களோ, அதே போல் தமிழ்நாட்டிலையும் 97 லட்சம் வாக்குகளை நீக்கி கொல்லைப்புறமாக ஆட்சி அமைக்கணும்னு பிஜேபி அரசாங்கம் நினைக்குதோ அப்படிங்கிறது எங்களுக்கு மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. இங்க தமிழ்நாடு மிக சிறப்பாகவே இருக்கு. இதனால் டைம் கொடுத்துருந்தா இன்னும் நிறைய பேருக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இறந்து போனவங்களுக்குலாம் இப்பதான் அதை பத்தி தெரியுது. அவங்களுக்குலாம் வாக்கு இருக்கு, வாக்காளர் அட்டை இருக்கு. அதெல்லாம் இன்னும் நல்லா ஃபில்டர் பண்ணி இன்னும் நல்லா கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். எஸ்ஐஆர் படிவத்தை நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரு கால அவகாசம் கண்டிப்பா கொடுத்துருக்கணும். திடீர்னு 6 மாசத்துல ஓட்டு எலெக்ஷன் நடக்கிறப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தேவையில்லாத ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எல்லாத்தையும் அலைக்கழிக்கணும், இதனால ஓட்டு ஏதாவது இதாகணும் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்திருக்காங்க. வயசானவங்களுக்குலாம் இப்படின்னா என்னன்னே தெரியல. நடக்க முடியாம இருக்கிற ஊனமுற்றோருக்கும் இது ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்குறாங்க. வீட்டுக்கு வீடு போய் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் இதுக்கான முறையை கரெக்டா பண்ணி இதுக்கு தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுத்து பண்ணணும். அப்பதான் இது ஒரு நல்ல முறையா இருக்கும். எவ்வளோ பேருக்கு ஓட்ஸ் இல்லாம இருந்திருக்கும், அவங்களுக்கு இந்த கரெக்ஷன் மூலியமா அவங்களோட உரிமையை நிலைநாட்டி கொடுத்த மாதிரி, அகைன் அவங்களுடைய ஓட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி திருத்தங்கள் நடைபெற்றிருக்கு. பிளஸ் இதுல இன்னொரு பெரிய ஒரு நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒரே ஓட்டை பல இடத்துல பதிவு செய்யறதுக்கான நேரங்கள் எத்தனையோ தடவை நடந்திருக்கும். ஆனா இந்த எஸ்ஐஆர் கரெக்ஷனுக்கு அப்புறம் அந்த மாதிரி போலி ஓட்டுகள் பதிவு இல்லாம எல்லாருக்குமே முறையான ஒரு பதிவு பண்றதுக்காக ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கிறதா தான் நாங்க கருதுறோம். வார்டுல 10 பேர் 20 பேர் நீக்கப்பட்டா ஏத்துக்கலாம். 20,000 பேர் 10,000 பேர் நீக்கும்போது அது அவ்வாறு ஏத்துக்க முடியாது. தொகுதி வாரியா பார்க்கும்போது அதிகமாக எஸ்ஐஆர் ஃபார்ம் பொதுமக்கள் பாதிக்கும் அளவிற்கு நீக்கப்பட்டுள்ளது. அதை சரியாக பரிசீலனை பண்ணி தேர்தல் ஆணையம் அதை மக்களுக்கு ஓட்டு போடும் உரிமையை நீட்டாக வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 2 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதா தகவல் சொல்கிறாங்க. திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் பார்த்தோம்னா சுமார் 80,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்போ 65,000 வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 15,000 வாக்காளர்கள் இன்னும் பதிவு பண்ணலைன்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் நம்ம நகராட்சியிலிருந்து தாலுக்கா ஆஃபீஸிலிருந்து ஆளுங்க நிர்வாகம் பிஎல்ஓ வீடு வீடாக போய் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னாலும் மக்களிடையே விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் அதிகாரிகள் எல்லாரும் வீடு வீடாக போய் கேட்டதில்ல. இப்போ டைம் கொடுத்தாங்க, இப்போ வரைக்குமே கொண்டாந்து ஃபார்ம் சிலர் பேர் கொடுக்கல. இப்போ எங்ககிட்டயே ஃபார்மை காட்டி இன்னும் நாங்கள் கொடுக்கவே இல்லைங்கிறாங்க. மக்களிடையே விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது.